இன்று புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பேராலயம் அர்ச்சிப்பு திருநாளாக கொண்டாடுகிறோம். இந்த 2 ஆலயங்களும் ரோம் நகரில் இருக்கிற 4 பேராலயங்களில் முக்கியமான 2 ஆகும். வாங்க இந்த 2 பேராலயங்களை பற்றி கேட்போம். முதலில் புனித பேதுரு பேராலயத்தின் 15 சுவாரஸ்யமான உண்மைகளை கேட்போம். புனித பேதுரு பேராலயம் கிபி 64ஆம் ஆண்டில் மறைசாட்சியாக மரித்த இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித பேதுரு அவரின் கல்லறையின் மேலே அமைந்துள்ளது. தற்போது இருக்கும் பேராலயம் பேரரசர் கான்ஸ்டன்டைனால் 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழைய பேதுரு பேராலயத்தின் மேலே அமைந்துள்ளது. இந்த பழைய பேராலயமானது 1200 ஆண்டுகளுக்கு மேல் அமைந்திருந்ததாக கூறுகிறார்கள். தற்போது இருக்கும் பேராலயம் முழுமையாக கட்டி முடிக்க 120 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று. அதாவது 1506ஆம் ஆண்டு ஏப்ரல் 18 முதல் 1626ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாளன்றே கட்டிடம் முழுமையடைந்து அர்ச்சிக்கப்பட்டது. இந்த பேராலயம் ரோமானிய நகரின் மையமான வாட்டிகன் நகரில் அமர்ந்துள்ளது. அதாவது ஹார்ட் ஆஃப் ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட கட்டிட அறிஞர்களால் வடிவமைக்கப்பட்டது. இந்த பேராலயம் கட்டி முடிப்பதற்குள் 20க்கும் மேற்பட்ட திருத்தந்தையர்கள் மாறியுள்ளனர். உலகில் உள்ள அனைத்து ஆலயங்களை விட பெரிதாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 60,000 நபர்கள் உள்ளே அமரக்கூடிய அளவுக்கு பெரிதானதாம். பேராலயத்தின் மொத்த பரப்பளவு 5 ஏக்கர் ஆகும். இந்த பேராலயத்தில் உள்ள குவிமாடம், அதாவது டோம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இது உலகிலேயே இருக்கும் ஆலயங்களில் உள்ள குவிமாடம் விட பெரிதானதாம். இதை சென்றடைய 500க்கும் மேற்பட்ட படிகளை ஏற வேண்டும். பேராலயத்தின் அடியில் 91 திருத்தந்தையர்களின் கல்லறை அமைந்துள்ளதாம் மற்றும் முக்கியமான சில தலைவர்களின் கல்லறையும் அமைந்துள்ளது. இவற்றுள் 3 பேரின் சடலங்கள் மக்களின் பார்வைக்கு தெரியும்படி அமைக்கப்பட்டுள்ளது. பேதுரு பேராலயத்தின் கையால் வரையப்பட்ட ஒரு ஓவியம் கூட காண முடியாது. எல்லா படங்களும் மொசைக் வகையான கற்களை உபயோகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. பேதுரு பேராலயத்தின் அனைத்து திருத்தந்தையர்களின் படம் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி பல புனிதர்களின் உருவம் இந்த ஆலயத்தில் செதுக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் மேற்பகுதியில் 2 கடிகாரங்கள் அமைந்துள்ளது. ஒன்று ரோம் நகரின் நேரத்தையும் மற்றொன்று ஐரோப்பிய கண்டத்தின் நேரத்தையும் குறிக்கும். பேராலயத்தின் 6 மணிக்கூண்டுகள் அமைந்துள்ளது. இவற்றில் 3 கடிகாரத்தை சுற்றி அமைந்துள்ளது. இவை 3ம் ஒவ்வொன்றும் 300 கிலோ எடை கொண்டுள்ளதாம். 6 மணிகளுக்கும் பெயருண்டு. இவற்றுள் பழமையான மணி ரோட்டா என்று அழைக்கப்படும். இது 1288 முதல் அமைந்துள்ளது. காம்பனன் என்னும் மணியானது கிறிஸ்து பிறப்பு மற்றும் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் போது ஒலிக்கக்கூடியது. புனித பேதுரு பேராலயத்தில் மைக்கலாங்கிலோ என்னும் கலைஞரின் முக்கியமான படைப்பான பைட்டா என்னும் மரித்த இயேசு அன்னை மரியின் மடியில் கிடப்பதைப் போல சித்தரிக்கப்பட்டுள்ள திருவுருவம் இந்த பேராலயத்தில் அமைந்துள்ளது. மற்ற இடங்களில் அமைந்துள்ள திருவுருவம் அனைத்துமே இதன் நகல். ஹோலி டோர் என்று அழைக்கப்படும் புனித கதவு ஆலயத்தின் ஜூபிலியன் போது திறக்கப்படும். புனித பவுல் பேராலயத்தின் 6 சுவாரஸ்யமான விவரங்களை கேட்போம். புனித பவுல் பேராலயம் சுவர்களுக்கு வெளியே அமைந்துள்ள புனித பவுல் பேராலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. பண்டைய ரோம நகரின் சுவர்களுக்கு வெளியே இவ்வாலயம் அமைந்துள்ளதால் இந்த பெயர் வழங்கப்பட்டது. மறைசாட்சியாக மரித்த புனித பவுலின் கல்லறைக்கு மேலே இந்த பேராலயம் அமைந்துள்ளது. அண்மையில் நடந்த அகழ்வாய்வின் போது புனித பவுல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. உரோமை நகரின் சுவர்களில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். முதலில் பேரரசன் கான்ஸ்டன்டைன் புனித பவுலுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டினார். பின்னர் திருத்தந்தை சில்வஸ்டர் என்பவரால் ஆலயமாக எழுப்பப்பட்டு நவம்பர் 18ஆம் நாளன்று நேர்ந்தளிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் திடீரென பற்றிய தீயால் பேராலயம் பெரும் சேதமுற்றது. அப்போது உலகளாவிய மக்களிடமிருந்து பெற்ற நன்கொடையால் மீண்டும் இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. 1928ஆம் ஆண்டில் 146 பெரும் தூண்களை கொண்ட முன் வாய்ப்பகுதி இணைக்கப்பட்டது. இவ்விரு பேராலயத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்ட நாம் இவற்றை பாதுகாக்க இறைவனிடம் பிரார்த்திப்போம். புனிதர்களான பேதுரு மற்றும் பவுலின் பரிந்துரை வேண்டுவோம்.